குரூப் 4 2024 இந்த கொஷின் வந்திருக்கு. சண்டே 2, டியூஸ்டே 3, தேர்ஸ்டே 2 எனில் மண்டேவின் மதிப்பு என்ன? இங்கிலீஷ்லேயும் சண்டே, டியூஸ்டே, தேர்ஸ்டே அப்படின்னு இருக்குது. தமிழில் கொடுக்கும்போது ஞாயிறு, செவ்வாய், வியாழன்னு கொடுக்காம சண்டே, டியூஸ்டே, தேர்ஸ்டே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது ஒரு இங்கிலீஷில் ஏஇஐஓயு வவல் சவுண்டை யூஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்தமாரி வந்துச்சுன்னா இந்தமாரி தமிழில் கொடுக்காம இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது இது இங்கிலீஷோட யூஸ் பண்ணி வர ஒரு கொஷின் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அப்போது ஏஏஐஓயு வவல்ஸ் இதில் எத்தனை இருக்குதுன்னு கணக்கு பண்ணி தான் போட்டிருக்காங்க. அப்போ சண்டேயில் 2 இருக்குது, டியூஸ்டேயில் 3 இருக்குது, தேர்ஸ்டேயில் 2 இருக்குது. ஓகேவா? சண்டேயில் யூஏன்னு 2 இருக்குது, டியூஸ்டேயில் யூஇஏ 3 இருக்குது, தேர்ஸ்டேயில் யூ அண்ட் ஏ 2 இருக்குது. இப்போ மண்டேயில் எத்தனை இருக்குது? மண்டேவின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ மண்டேயில் ஓ அண்ட் ஏ 2 இருக்குது. ஆன்சர் 2. இந்தமாரி மென்டல் எபிலிட்டி அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் தொடர்ந்து போட்டிருக்கேன். இலக்கணம் அடிப்படை நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு. ஸோ என்னோட வீடியோக்குள்ளே பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.